ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். பெர்ஃபெக்ட் மேட்சோட 30வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே யாங்க லீஷா ரெண்டு பேருமே லீஷாவோட வீட்டுக்கு அவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. மத்த 4 ஜோடியும் அதுக்கும் முன்னாடியே வந்து பக்காவா வெயிட் பண்ணிட்டு இருக்க. முதல்ல மாமியாருக்கு டீ கப்பை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்ல வேகமா அங்க யாங்க போறான். டீ கப்பு கொதிக்க கொதிக்க இருக்கு. லைட்டா தொட்டு பார்த்துட்டு ஓஹோ நம்மள ட்ரிக் பண்றாங்க போல, பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த கொதிக்கிற கப்பையும் கையில வச்சுட்டு இந்தாங்க குடிங்கன்னு சொல்ல கரெக்டா அவங்க வாங்க போற நேரத்துல நம்ம கங்கனி ஷூகுவா அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கம் வேற வேற வேலையா கூப்பிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால இந்த கொதிக்கிற கப்ப ரொம்ப நேரமா வச்சுட்டு யாங்க நின்னுகிட்டே இருக்கான். இத பாத்துட்டே இருக்கா லீஷா. பாவமா இருக்கா அவளுக்கே. யாங்க பாத்துட்டு அம்மா காஃபிய வாங்குமா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா வாங்குறதுக்குள்ள சீச்சி ஒரு குட்டி பிளேட் எடுத்து கொடுக்குறா. அப்பதான் அவங்க அம்மாக்கு தெரியுது காஃபி கப்பு கொதிக்குதுன்னு. ஐயோப்பா கொடுத்து முடிச்சுட்டோண்டா அப்படின்னு யாங்க பெருமூச்சு வாங்க ஆரம்பிக்க 4 ஜோடியும் பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. நல்லா வேணும் இவனுக்கு அப்படின்னு. சரிப்பா போதும் எந்திரி, இன்னைக்கு கண்டிப்பா எங்க வீட்டுல விருந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்ல யாங்க எல்லாரையும் பார்த்து வணக்கம் போட 4 ஜோடியும் கண்டுக்காத மாதிரியே இருந்துட்டு இருக்காங்க. நான் தெரியாம சில தப்பெல்லாம் பண்ணிருக்கலாம், முன்னாடி கூட கொஞ்சம் ஓவரா பேசியிருப்பேன், ஆனா அதெல்லாம் மறந்துட்டு நான் புது மனுஷனா இப்ப மாறிட்டேன், என்ன குடும்பமா ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யாங்க ஒரு பெரிய வணக்கத்தை போட அங்க மாமியார் மட்டும் தான் பக்கத்துல வராங்க. தெரியும் தெரியும்பா, யாருதான் சின்ன வயசுல தப்பு பண்ணல, எல்லாரும் தப்பு பண்ணிருப்பாங்கல்ல அப்படின்னு மத்த எல்லாரையும் பார்க்க அத்தனை பேரும் கண்டுக்காம திரும்பி இருந்துக்கிறாங்க. யாங்குக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஆக்வர்டா இருக்கு. அத்தை ஏதோ தீர வாசம் வருதே அப்படின்னு சொல்ல உனக்காக நான் தான் சமைச்சிட்டு இருந்தேன், அடுப்புல ரொம்ப நேரமா போட்டு வந்துட்டேன் போல அப்படின்னு அங்க இருந்து லீஷாவோட அம்மாவோட எல்லா லேடிஸும் அங்க இருந்து கிளம்புறாங்க. வா வா போலாம் அப்படின்னு கங்னியே இழுத்துட்டு போக கங்னி கிளம்பும் போது கூட யாங்க பார்த்து முறைச்சிட்டே போறா. வேற வழியே இல்லாம லீஷாவையும் கூப்பிட லீஷா உடனே யாங்க கிட்ட போயிட்டு ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. எதுக்கு ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாங்க திருன்னு முழிக்க 4 மருமகன்களும் அவ்வளவுதான் சுத்து போட்டுடுறானுங்க. சுத்து போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு சுத்திக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் லீஷா போயிட்டு ஏன் கொடுமைப்படுத்துற அப்படின்னு கேக்குறா. அடி பாவி நீயும் மனசு மாறிட்டியா அடி அப்படின்னு கேட்க, ஏன் நீங்கெல்லாம் உங்க புருஷனை வழிக்கு கொண்டு வந்த மாதிரி நான் கொண்டு வர மாட்டேனா அப்படின்னு லீஷா கேட்டுக்கிட்டு இருக்கா. கரெக்டா அப்ப உள்ள பார்த்தா யாங்க விட்டு எல்லாரும் சுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல. ஜாய் கேட்க ஆரம்பிக்கிறான், ஆமா சார் நீங்க என்ன பெரிய அறிவாளியோ, இங்க பாருங்க இங்க இருக்கிற நாங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு வகையில பெரிய பெரிய ஆளுங்களா இருக்கோம், நாங்க டெஸ்ட் பார்ப்போம், அதுல நீ எதை வேணா செலக்ட் பண்ணிக்கலாம், என்ன செலக்ட் பண்ணிக்கிற, போயம் எழுதுறியா, ஓவியம் வரைகிறியா, இல்ல வேற ஏதாவது கேம் விளையாடுறியா, பாடிய பார்த்தா ஏற்கனவே லீஷாட் அடி வாங்கி நொந்து போன மாதிரி இருக்கு, சோ உங்ககிட்ட சண்டை பயிற்சி போட்டு யூஸ் கிடையாது, என்ன நீ செலக்ட் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்க, எதுக்குங்க இப்படிலாம் ஜோக் பண்றீங்க அப்படின்னு யாங்க அப்பாவியா சிரிக்க ஆரம்பிக்கிறான். எனது ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, இவனுக்கு டெஸ்ட் வைங்கடா அப்படின்னு மறுபடியும் நம்ம தூவான் கத்த ஆரம்பிக்க யாங்குக்கு இப்பதான் புரியுது உண்மையாவே ஏதோ சீரியஸா பண்ணுவாங்களோ அப்படின்னு. வெளியே லீஷா பாத்துட்டு இருக்கா. எனக்கு அவனை பார்க்க பாவமா இருக்கு, நடுவுல உள்ள போயிட்டு இருக்க ஆம்பளைங்க அவங்க வேலையை பாக்குறாங்க, நீ சும்மா இரு அப்படின்னு கங்கனி மிரட்டிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே நான் பெயிண்டிங் கத்துட்டு இருக்கேன் சின்ன வயசுலயே, நான் பெயிண்டிங் பண்றேன் அப்படின்னு வேகமா பிரஷ் எடுக்கிறான் யாங்க. ஆனா அங்க வர தூவான் அவனை ஒரு வேலை கூட செய்ய விடாம இப்படி போ அப்படின்னு அவனை அப்படியே கையை பிடிச்சு சொல்லி கொடுக்க, ஒருத்தன் இந்த பக்கம் காலை மிதிக்கிறான், இன்னொருத்த அந்த பக்கம் காலை மிதிக்கிறான், தண்ணியை தூக்கி மேல கொட்டுறாங்க. யாங்குக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாரும் கொடுமைப்படுத்துறாங்களே அப்படின்னு வழி தாங்காம அவனும் கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்க ஒரு வழியா தூவானே இந்த பெயிண்டிங்க வரைஞ்சு முடிச்சிடுறான். வாயில இருந்து தண்ணியை வர துப்ப வைக்கிறாங்க யாங்குக்கு. யாங்கு சுத்தி முத்தி பார்த்துட்டு 4 பேர் சேர்ந்துட்டு ஒரு பையனை கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்க, ஏண்டா எங்க வீட்டு பொண்ணை எவ்வளவு தைரியம் தான் கடத்திட்டு போயிருப்ப அப்படின்னு மீதி 3 பேரும் டேபிள் கீழே போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்க ஷென்னு பாக்குறான். கடத்துறது ரொம்ப பெரிய தப்பு, நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவனும் யாங்க போட்டு டேபிள் கீழே குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கான். காப்பாத்து லீஷா காப்பாத்து அப்படின்னு யாங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். கரெக்டா அவங்க அம்மா நடுவுல உள்ள வந்துட்டு இருக்கு. அம்மா அம்மா வாமா இன்னொரு சாப்பாடு வேணுமா, அதையும் சமைச்சிடலாம் அப்படின்னு கங்கனி அவங்க அம்மாவை எழுத்துட்டு அங்க இருந்து போயிடுறா. டைனிங் டேபிள்ல எல்லாரும் ஒண்ணா உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த ஜோடிங்கெல்லாம் ஒருத்தங்க மாறி மாறி ஊட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க லீஷா பாத்துட்டு இருக்கா. இந்த யாங்க பார் தனியா தின்னுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவளே ஒரு சாப்பாடு எடுத்து பக்கத்துல வச்சு இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்ல யாங்க உடனே என்ன உண்மையா பாசம் காட்டுறாளா அப்படின்னு பாக்குறான். மத்தவங்க எல்லாம் பாரு அப்படின்னு லீஷா சொன்னதும் ஓ நம்மளும் பாசமா இருக்கணும் போல அப்படின்னு இந்தாடா செல்லம் லீஷா இத சாப்பிடு அப்படின்னு ஒரு கறி துண்டு எடுத்து வைக்க அவளுக்கு லீஷாக்கு இந்த கறி பிடிக்கவே பிடிக்காது, ஃபேட்டே அவ சாப்பிட மாட்டா அப்படின்னு அவங்க அக்கா சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே அதுக்கு நம்ம யாங்க பாத்துட்டு இல்ல இனிமே சாப்பிடுன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கா, நான் எது சொன்னாலும் கேட்பாளா அப்படின்னு வாயில ஊட்டி விட வேற வழியே இல்லாம லீஷாவும் திங்க ஆரம்பிச்சிடுறா. இங்க பாரு பாத்து பண்ணு, எங்க வீட்டு பொண்ணுகிட்ட கொடுமைப்படுத்துற வேலை எல்லாம் வச்சுக்காதன்னு ஹன்னு மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறான். தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு யாங்க ஒரு வணக்கத்தை போட உடனே அவங்க மாமியார் நம்ம லீஷா அம்மா பேசுறாங்க. பணக்கார பசங்க எல்லாம் சின்ன வயசுலயே தப்பான ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கெட்டு போயிடுவாங்க, ஆனா நம்ம யாங்க பாரு நம்ம 3 பேர் குடும்பத்துல உயிரோட இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் யாரு, யாங்க தானே போய் காப்பாத்துனா, அது தப்பு ஏதாவது பண்ணிருக்கலாம், ஆனா அவன் காப்பாத்துனதுக்காக பழசெல்லாம் விட்டுட்டு இப்ப அந்த காப்பாத்துனதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நம்ம குடும்பத்துல ஒருத்தனை அவனை ஐக்கியமாக்கிக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்க மத்த எல்லாரும் அமைதி ஆயிடுறாங்க. யாங்க பாக்குறான் என்ன
என்னை பத்தி ஒரு நல்ல விஷயத்தை என் அம்மா கூட இது வரைய சொன்னதில்ல அப்படின்னு மாமியார் மேல உண்மையாவே அம்மா மாதிரி அவனுக்கு ஒரு பாசம் வந்துருது. உடனே மருமகனுங்கெல்லாம் எந்திரிச்சு, அப்படியே அத்த, சரி நீங்க சொல்றதை கேட்டுறோம், இந்தாங்க ஒயின் குடிங்க யாங்க அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு கப்பு ஒயின் எடுத்து அவன் வாயில ஊத்தி விட ஆரம்பிக்கிறாங்க. அங்க அமைதியா இருந்துட்டு நம்ம சீச்சி மட்டும் நான் கொஞ்சம் வெளியே போறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறா. விருந்து ஓரளவு நல்லபடியா முடியுது. அன்னைக்கு யாங்க மாமியார் வீட்லயே தங்கணுமா லீஷா கூட சேர்ந்து 2 பேரும் ஒண்ணா ரூம்ல இருந்துட்டு இருக்க. அங்க லீஷா அம்மா வந்துட்டு இந்த மருந்து போட்டுக்கோங்க, இங்க தலைக்கு இந்த மருந்து போட்டுக்கோங்க, வீக்கத்துக்கு இருந்த மருந்து போட்டுக்கோங்கன்னு அடிபட்டதுக்கு எல்லாத்துக்கும் மருந்து கொடுக்குறாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, ஒருவேளை முதுகுல மருந்து ஏத்தலன்னா லீஷாவை கூட்டுங்க, அவ போட்டு விடுவா. ஆயத்தோட திரும்பி நீங்க உங்க வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்ல, இல்ல அத பரவாயில்லத்த அப்படின்னு பாவமா யாங் சொல்லிக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ள நீங்க சரியாவே சாப்பிடல, சமைச்சது ஏதாவது பிடிக்கலையா, வேற ஏதாவது சாப்பாடு பண்ணவான்னு கேட்க, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லத்த அப்படின்னு யாங்க சொல்றான். ஏதாவது வேணும்னா கேளுப்பா, நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னு மறுபடியும் லீஷாவோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க. சரியத்த அந்த எக்ல வந்து சூப்பு மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, அது மட்டும் பண்ணி தரீங்களா அப்படின்னு யாங்க ரொம்ப உரிமையா கேக்குறான். தோ இப்ப பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவங்க அம்மா அங்கிருந்து போறாங்க. லீஷா மருந்து போட்டு விட ஆரம்பிக்கிறா. போது இந்த பக்கம் திரும்பி தொலைன்னு சொல்ல, தோ முதுகுல போட்டு விடு அப்படின்னு யாங்க நல்லா முதுக காட்டிட்டு இருக்கான். ஆலை மூஞ்சையும் பாரு, வேலைக்கார பொண்ணுங்களை கூப்பிட்டு கோடா அப்படின்னு லீஷா கத்துறா. எனக்கு பொண்டாட்டி நீ இருக்கும்போது நான் எதுக்கு மத்தவங்களை கூப்பிடணும், இது கூட எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாம நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தான்னு வச்சுக்க, அது இந்த மொக்க பையன் தானே, அவனை தானே கல்யாணம் பண்ணிக்க போனேன், அவனை மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்த உன் குடும்பத்துல எல்லாம் அவன் நேரம் டார்ச்சருக்கு செத்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கடத்தினதுக்கு நீ சந்தோஷம் தான் படணும்னு சொல்ல, லீஷா அவன் மேல பாஞ்சு அடிக்கிறதுக்கு போயிடுறா. யாங்க அவன் மேல உட்காந்துட்டு இருக்கும், அவனுக்கு வெக்கமா வந்துருது. கீழே தள்ளி விட்டுட்டு லைட்டா கூச்சமா இருக்கு, கட்டைய மறந்து வச்சுட்டு கையில அடிக்கிறியா அப்படின்னு கேட்க, கால்ல இருந்து ஒரு கட்டையை எடுக்கிறா, செருப்புல ஒரு கட்டையை மறைச்சு வச்சிருக்கேன்டா அப்படின்னு அதை வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷூஹுவாவும் தூவானும் நின்னுட்டு இருக்காங்க. தூவான் சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த யாங்க சும்மாவே விடக்கூடாது, எவ்வளவு தைரியம் தான் அப்படி பண்ணிருப்பான், ஆனா போதுமான அளவுக்கு நம்ம செய்யும் செஞ்சுட்டோம்னு நினைக்கிறேன், அதுக்கு நீ தேங்க்ஸ் கூட சொல்லல அப்படின்னு சொல்ல, ஷூஹுவா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா லீஷாவோட அம்மா வந்துட்டாங்க. சத்தம் கேட்டு அவங்க அம்மா பின்னாடி போய் யாங்க ஒளிஞ்சுக்கிறான். அத்தை பாருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, அங்க ஊரே கூடிடுது. ஷூஹுவாலாம் வந்துடுறா. என்னடியே பிரச்சனை அப்படின்னு கேட்க, நான் கடத்தினதுக்கு சந்தோஷம் பண்ணுமாக்கா, எவ்வளவு தைரியம் தான் அப்படி பேசியிருப்பான், கடத்துறதையும் கடத்திட்டு மனசாட்சி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்க அம்மா உடனே இங்க பாரு மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, அவருக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது, சும்மா இரு அப்படின்னு சொல்ல, அத்தை ரொம்ப ரொம்ப சாரி அத்தை, நான் கடத்தி இருக்க கூடாது, நான் பண்ணது தப்புதான், ஆனா எனக்கு இவ்வளவு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாங்க அழ ஆரம்பிக்கிறான். நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு நம்ம லீஷா மறுபடியும் கத்த ஆரம்பிக்க, யாங்க பின்னாடியே போயிட்டு ராஜா ஏற்பாடு பண்ண கல்யாணம் உன்னால ஒண்ணும் கிழிக்க முடியாது அப்படின்னு பின்னாடியே நடந்துட்டு இருக்க, டக்குனு பின்னாடி காம்பவுண்ட் இல்ல வால்னு தெரியாம பொத்தனை கீழே விழுந்துடுறான். குடும்பமா ஏறி போய் பாக்குறாங்க, கால் உடைஞ்சு போய் யாங்க கீழே படுத்துட்டு இருக்கான். அடுத்த நாளே அவன் அங்கேயே தங்க வச்சு படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம லீஷா கிட்ட அவங்க அம்மா வந்துட்டு, ஒரு 4-5 நாள் இங்க தங்கி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மாமியார் வீட்டுல சொல்லியிருக்கேன், இந்த விஷயம் மட்டும் வெளியே போச்சுன்னா நம்ம குடும்பத்தை பத்தி எவ்வளவு கேவலமா பேசிக்குவாங்க, ஒழுங்கா உன் புருஷனை நல்லபடியா பாத்துக்கோ புரியுதா அப்படின்னு சொல்ல, லீஷா உடனே சரிம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வர வழியே இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கா. யாங்குக்கு போயிட்டு பெட்ஷீட் எடுத்து போத்தி விட்டுட்டு கால்லாம் கட்டெல்லாம் சரியா போட்டு விட்டுட்டு இருக்க, தலை வலிக்குது, ஐயோ வேர்க்குது, விசிறி விடு, தாகமா இருக்கு, தண்ணி கொண்டு வா அப்படின்னு யாங்க அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ இவன் வேற பாடா படுத்துறானே அப்படின்னு வாயில தண்ணியை கொட்டி விட, அத்தை அப்படின்னு யாங்க கத்த ஆரம்பிக்கிறான். சரி சரி வாயை மூடு, விசிறி விடுற அப்படின்னு பக்கத்துலயே உட்காந்து விசிறிக்கிட்டு இருக்கா. அடுத்து லீஷா வேலைக்கார பொண்ணு கிட்ட சமையல் வேலையெல்லாம் சூப்பெல்லாம் பண்ண சொல்லிட்டு இவ காத்து வாங்கிட்டு இருக்க, அவங்க அம்மா வந்துடுறாங்க. மருந்துமா நானே பண்றேன் அப்படின்னு லீஷா அவளே பண்ண ஆரம்பிக்கிறா. நேரா மருந்து எடுத்துட்டு யாங்க கிட்ட போயிட்டு, சாரிப்பா நான் பிரச்சனை பண்ணிட்டேன், அதுக்கெல்லாம் தப்பா எடுத்துக்காத, மருந்து சாப்பிடு, இவ்வளவு கஷ்டப்பட்டு திறமா செஞ்சுட்டு வந்தேன், கையெல்லாம் சுட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு உடம்பு சரியாகணும் நான் செஞ்சு கொடுத்து வந்தேன், உங்க அம்மா திட்டுவாங்க தானே செஞ்சு கொண்டு வந்தேன், அதுக்கு நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாங்க சீனை போட ஆரம்பிக்கிறான். இங்க பாரு எங்க அம்மாவை விடு, உன் உடம்பு சரியாகணும்ல, அதுக்காகவாவது குடிச்சு தொலைய வேண்டியதானே அப்படின்னு கேட்க, குடிக்க முடியாது அப்படின்னு ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். வேற வழியே இல்லாம ஃபோர்ஸ் பண்ணி லீஷாவும் குடிக்க கொடுத்துடுறா. ஆனா குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா யாங்க அதுல என்ன திரும்ப கலந்து விஷம்டா, இன்னும் 1 மணி நேரம் தான் உன் உயிர் போக போகுதுன்னு சொல்ல, லீஷாவை வேகமாவன் கீழே தள்ளி விட்டுறான். வாமிட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப லீஷாவோட அம்மா என்ன ஆச்சுப்பான்னு கேட்க, யாங்க நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்க, அப்பா விளையாட்டுக்கு சொல்லிருக்கா, நான் தான் இப்ப அந்த மருந்தக செஞ்சு அவளே கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்க சொல்லிட்டு அப்புறம் தான் உட கொண்டு வந்து கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இப்பதான் யாங்குக்கு கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கு. கரெக்டா யாங்கோட ஃபேமிலில இருந்து ராஜாவோட துணை மனைவியா யாங்கோட அக்கா தானே இருக்காங்க, அவங்க யாங்கோட வீட்டுக்கு வந்திருக்காங்களாம், அதனால யாங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல, யாங்க சிரிக்க ஆரம்பிக்கிறான். என் குடும்பத்துக்கிட்ட வசமா மாட்டினி நீனு, வாடி போலாம் அப்படின்னு. உடனே லீஷாவும் லைட்டா பயந்துடுறா. இங்க நம்ம யாங்கோட அக்கா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமா குடும்பம், அதாவது இந்த 2 சிஸ்டர் மீதி அப்புறம் அம்மா அப்பா எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டு பயங்கரமா நம்ம லீஷாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அடங்க மாட்டேங்கிறா, இஷ்டத்துக்கு இருக்கா, இவளெல்லாம் வச்சுட்டு நீ அரண்மனைக்கெல்லாம் கூட்டு போனன்னு வச்சுக்க, நம்ம குடும்பத்தோட மானமே போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த துணை மனைவி அக்கா அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கா. பரவாயில்லையே, என் தம்பிக்கும் இப்படி ஒரு பொண்டாட்டியா, அவனை பயமுறுத்துறதுக்கு ஆளே இல்லன்னு நினைச்ச
செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்ல அவளை நீ சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா அவளுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பா அடுத்து ப்ரொமோஷனை பத்தி பேசுறதுக்காக, இங்க பாருமா, நீ அங்க அரண்மனையில துணை மனைவியா இருக்க, ராஜாட்ட ரொம்ப ஃபேமஸா ரொம்ப ஃபேவர் உனக்கு தான் பண்றாரு, பாசம் காட்டுறாரு. ஆனா உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அப்பாவால காப்பாத்த முடியாது, அந்த அளவுக்கு அப்பா பதவி வீக்கா இருக்கு அப்படின்னு போய் ராஜாட்ட பேசி எனக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லாம சொல்ல அவங்க அக்கா கண்டுக்காம உட்காந்துட்டு இருக்கா, யாங்கோட அக்கா. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து, இங்க பாரு, நீ லீஷா வந்துட்டு இருக்கா, அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, அதே மாதிரியே லீஷாவும் யாங்கும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. யாங்கு பாக்குறான், நான் யாரையும் பார்க்க வரல, என்ன ரூம்க்கு கூட்டு போங்கன்னு சொல்ல உடனே லீஷா மட்டும் மாட்டிக்கிறா. பாக்குறா என்ன பண்ணி கிழிச்சிருவாங்க, போவோம் அப்படின்னு தைரியமா முன்னாடி போறா. அங்க அந்த ராஜாவோட ராணி பாத்துட்டு இருக்கா. லீஷா போய் வணக்கத்தை சொல்லிட்டு, இந்த மாதிரி கீழே விழுந்துட்டாரு அவர் எங்க வீட்டுல, அதனால அவரோட கால் வலிக்குது அப்படிங்கறதால இங்க வந்து உங்களை பார்க்க முடியல, ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு சொல்ல, பாத்தியா மாமியார் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அடிச்சு கொடுமைப்படுத்திருக்காங்க, என் பையனுக்கு கால் வலி வந்திருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறா. லீஷா அதெல்லாம் கண்டுக்காம அமைதியா நின்னுட்டு, இப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு வேளை வந்து என்ன அடிக்க ஆரம்பிப்பாங்களோ, ராணின்னு கூட பார்க்க மாட்டேன், அவங்களே திருப்பி அடிச்சிருவேன், என்ன நம்மள சாமியாராக்கி கோவிலுக்கு அனுப்பிடுவாங்க, கோவில் இருந்தாலும் பரவாயில்ல, அடங்கியெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு லீஷா கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்க, அங்க ராணி உடனே ஒரு கிஃப்ட் உனக்கு கொடுத்து அனுப்புறா, இதை ஓபன் பண்ணு அப்படின்னு. லீஷா அதை ஓபன் பண்ணா அதுல தங்க கம்பி ஒண்ணு இருக்கு, தங்க கோல். அதை பார்த்துட்டு லீஷா ஒண்ணும் புரியாம இருக்க, இது ராஜா கொடுத்தது, இனிமே இது உன்னோட கிஃப்ட்னு சொல்ல உடனே லீஷாவோட அந்த மாமியார் பார்த்துட்டு, யாங்கோட அம்மா என்னமா பண்ற, இது அவளுக்கு வந்து தண்டனை கொடுக்குற மாதிரியா இருக்கு, அவளுக்கு பாராட்டி இன்னும் பண்ணுன்னு சொல்ற மாதிரி இல்ல இருக்கு அப்படின்னு கேட்க, உடனே எங்க ராணி பார்த்துட்டு இருக்கா, இந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு, இந்த குடும்பம் சாதாரண குடும்பமா இருந்தது, பொருள் பொண்ணு எல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா இங்க வந்து நான் ராணியா ஆயிட்டேன் அப்படிங்கறதால என்ன வச்சு யூஸ் பண்ணி வாங்கினதா இருக்கு, ஆனா அந்த குடும்பத்துக்கு சாதாரணமா ஒரிஜினல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்ல, நான் பாத்துக்கிட்டே இருக்கேன், என்ன வச்சு இவங்க வளர்ந்துட்டே இருந்தாங்கன்னா இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் எதுவுமே இல்லாம போயிடும், உன்னால முடிஞ்ச வரை இந்த குடும்பத்தை நல்லா பாத்துக்கோ, யாரெல்லாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம இருக்காங்களோ அவங்களை தண்டிக்கிறதுக்கு உனக்கு முழு உரிமையை நான் கொடுத்திருக்கேன், இது என்னோட வந்து வாக்கு மட்டும் கிடையாது, ராஜாவோட வாக்குன்னு சொல்லிட உடனே மத்தவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. இந்த அக்காவோட புருஷெல்லாம் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். லீஷா நீங்க ரொம்ப நல்லவங்க, நேர்மையானவங்களா இருக்கீங்க, நான் என்னைக்கும் நன்றியோட இருப்பேன் அப்படின்னு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க யாங்க உள்ள வந்து உட்காந்துட்டு மருந்து கூட சாப்பிட மாட்டேங்கிறான். அப்ப அந்த ரூம் கிட்ட ராணி வந்துட்டு இருக்கா. உள்ள போய் உங்க தம்பிய பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு லீஷா கேட்க, என் தம்பிக்கு என்ன அவ்வளவா பிடிக்காது, என்ன பார்க்க மாட்டான், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்க 4 பேர்ல நானும் அவனு தான் ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருந்தோம், ஆனா எங்க அப்பா வந்துட்டு அரண்மனைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிட்டாரு, என் தம்பிக்கு புரிஞ்சு போயிருச்சு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்ன நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு ஓடி போறதுக்கு எல்லா உதவியும் பண்ணான், ஆனா நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன், அதனால அப்பா அவனை கண்டுபிடிச்சு அவன் காலையே உடைக்கிற அளவுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு, அன்னையில இருந்து எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டேனே, பயப்படாம பண்ணிக்கிட்டேனேன்ட்டு என் மேல கோச்சுக்கிட்டான். அவன் என்னைக்கும் இந்த மாதிரி ரொம்ப கெட்டவனாவே இருந்தது இல்லம்மா, இப்ப பாரு அப்பா கிட்ட அம்மா கிட்ட அடி வாங்கி அப்புறம் அம்மா செல்லம் கொடுத்து ஓவரா கண்டிக்காம இப்படி கெட்டு போயிட்டான், உன்னால முடிஞ்ச அளவுக்கு அவனை நல்லா பாத்துக்கோன்னு சொல்ல லீஷா கண்டுக்காம இருக்கா. உடனே ராணிக்கு தெரிஞ்சிருது இவளுக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. ஒரு வருஷத்துல என் தம்பிய நீ நல்ல பாதைக்கு கொண்டு வந்துட்டனா அடுத்த வருஷம் நானே ராஜாட்ட பேசி உங்க 2 பேருக்கும் நல்ல முறையில டிவோர்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு நம்ம லீஷா ஹாப்பி ஆயிடுறா. அப்படியா ராணி, ஓகே நான் உங்க தம்பியை நல்ல வழிக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. உள்ள போய் எப்பயாவது பாக்கலாம்ல அப்படின்னு கேட்க ராணி பாக்குறதுக்காக கிளம்புறா. ஆனா அவளோட அசிஸ்டன்ட் எல்லாம் பின்னாடி வந்துட்டு நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க பாத்துட்டு இந்த யாங்கோட அம்மா அக்காங்கெல்லாம் ஒன்னா உட்காந்துட்டு எவ்வளவு தைரியம், அவளை போய் நம்ம அரண்மனைக்கு அமிச்சோம் பாருன்னு சொல்ல அவளை அமிச்சிருக்க கூடாது, என்ன அமிச்சிருந்தா அந்த குடும்பத்தை ஓஹோன்னு கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு இன்னொரு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது அவளுக்கு பாட்டு பாட தெரியும், டான்ஸ் ஆட தெரியும், அழகா பேசுவா, எல்லார்கிட்டயும் நல்ல பேர் இருந்தது, உனக்கு என்னடி இருந்தது, எதை வச்சு உன்னால அங்க துணை மனைவியா போக முடியும் அப்படின்னு கேட்க, இங்க பாரு அவள்கிட்ட அந்த தங்க கோல் இருக்க வரைய அவ ஆட்டம் தாங்காது, அதுவும் ராஜா கொடுத்த கிஃப்ட், அது இல்லாம பண்ணிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமா சேர்ந்து ஐடியா போட்டுட்டு இருக்காங்க, அது எப்படியாவது திருடணும் அப்படின்னு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம யாங்குக்கு கால் அடிபட்டுச்சுல, அவன் லவ் பண்ணிட்டு இருக்காளே ஒரு வேலைக்கார பொண்ணு, அவன் கால் கிட்ட உட்காந்துட்டு காலுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கா. யாங்க நல்லா தூங்கி போயிடுறான். எங்க அண்ணனுக்கும் இது மாதிரி கால் உடைஞ்சது, அப்ப நான் ஒரு மசாஜ் பண்ணேன், அது பண்ணதும் அவர் சரியாயிடுச்சுன்னு சொன்னாரு, அதே மாதிரி நான் உங்களுக்கும் பண்ணவா அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா மசாஜ் பண்றேன் அப்படின்னு கைய மேல கொண்டு போயிட்டே இருக்க யாங்க கரெக்டா தூக்கத்துல இருந்து முழிக்க ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து லீஷா அங்க வந்துட்டு அவளை இழுத்து கீழே போட்டுட்டு, எவ்வளவு தைரியம் தான் என் புருஷன் பக்கத்துல வருவ, இனிமே பக்கத்துல வந்தா நடக்கிறதே வேற, இதுக்கும் மேல யாங்க பக்கத்துல யார் வந்தாலும் ஆம்பளைங்களா தான் இருக்கணும்னு சொல்லி உத்தரவு போட உடனே யாங்க பாக்குறான். மேடம் என்ன பொசசிவ்னஸா அப்படின்னு கேட்டு, ஆமா இங்க பாரு என் நாய் கூட எனக்கு மட்டும் தான் வாழ ஆட்டணும்னு நினைப்பேன் புரியுதா, அந்த மாதிரிதான் உன்கிட்டயோன்னு சொல்ல யாங்க முறைக்க ஆரம்பிக்கிறான். இங்க இருந்து வெளியே போயிடு அப்படின்னு வேலைக்கார பொண்ணு அனுப்பிடுறா. அந்த வேலைக்கார பொண்ணு திரும்பி வரும்போது யாங்கோட என்னோட அக்காவோட புருஷன் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு வேகமா வந்துட்டு அவன் கையில ஒரு துணியை கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிடுறா. அந்த ஆளு ஹாப்பி ஆயிடுறான். இங்க யாங்க பாக்கிறதுக்கு நம்ம லீஷா
லீஷாவோட அம்மா உனக்கு பிடிச்ச சமையெல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. போன தடவை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னலப்பா அப்படின்னு. அத்தை சூப்பரா இருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு யாங்க நல்லா வாயை பழந்து சாப்பிட்டுட்டு இருக்க. என் அம்மாட்ட நான் தனியா பேசணும், எந்த வேலையை போ அப்படின்னு யாங்க பார்த்து லீஷா சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லையே என் மருமக பிள்ளைக்கு நான் சாப்பாடு கொடுக்கதான் வந்தேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட சீச்சி பாக்குறா. பரவாயில்ல வெற்றி, பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. யாங்கும் லீஷாவோட அம்மாவும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. உடம்ப நல்லா பாத்துக்கோப்பா, அப்பதானே என் பொண்ணு கூட நீ நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச இன்னொரு டிஷ்ஷோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. லீஷா பாக்குறா என்ன அநியாயம் நடக்குதுன்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. அதோடதான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.